2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் மக்களை ஏமாற்றும் அரசியலை திமுக செய்தது. கடந்த 2021 முதல் மத்திய அரசு கேட்டபோது இத்திட்டம் வேண்டாம் என்று ஒருமுறை கூட சொல்லவில்லை. மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலீடுகளை ஈர்க்கும் திறன் தமிழ்நாட்டிற்கு குறைந்து வருகிறது என்பதுதான் உண்மை. டாவோஸ் மாநாட்டில் தமிழகத்திற்கு 0 ரூபாய் தான் கிடைத்துள்ளது. அன்புமணி விமர்சனம். ஆளுநர் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும், அவரது பேச்சால் திமுக வளர்வதால் அவரை மாற்ற வேண்டாம் என்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கோரிக்கை வைக்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் கிண்டல். டங்ஸ்டன் சுரங்கம் ஒப்பந்தம் ரத்துக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தாக்கு. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை முடித்து 3 பேருக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். கிழக்கில் சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு வெளிச்சம். ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் மக்களுக்கு வெளிச்சம். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பெற்றுள்ள இணையற்ற வளர்ச்சியால் மக்களின் விருப்பங்கள் அதிகரித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பெருமிதம். இனிமேல் பெரியார் பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. பெரியாரை தூற்றுவோரை எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். அதற்கு இனிமேல் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வீர்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை அசுத்தப்படுத்திய ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி உடனடியாக பதவி விலக வேண்டும். பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். கொடைக்கானல் அருகே கேசிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி இளையராஜா என்பவருக்கு 8976 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தியதற்காக 1,01,333 ரூபாயை மின் கட்டணமாக செலுத்த மின் வாரியம் நோட்டீஸ். JEE போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்களை நடத்தி வரும் FIIT JEE நிறுவனம் டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார் என வட இந்தியாவின் பல பகுதிகளில் தமது மையங்களை திடீரென மூடியதால் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிர்ச்சி. வக்ஃபு திருத்த மசோதா குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகை பால் விரைவாக நடவடிக்கைகளை நிறைவு செய்ததாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து ராசா, கல்யாண் பானர்ஜி, ஓவைசி உட்பட 10 எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் இடைநீக்கம். மகாராஷ்டிராவின் பந்த்ரா மாவட்டத்தில் உள்ள ஆயுத தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 10 ஊழியர்களை தேடும் பணி தீவிரம். ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் CBI மேல்முறையீடு. ஜம்மு காஷ்மீரின் கத்ராவில் நடந்த மத நிகழ்ச்சியில் பங்கேற்ற தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா பக்தர்களுடன் சேர்ந்து காவி துண்டு அணிந்து ஹிந்தி பஜனை பாடல்களை பாடினார். தேசிய பெண் குழந்தைகள் தினமான இன்று பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் அவர்களுக்கு பரந்த அளவிலான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் அரசு தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் 76வது குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினரான இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ இந்தியா வந்தடைந்தார். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் புனித நீராடிய பக்தர்களின் எண்ணிக்கை 10 கோடியை தாண்டியது. அமெரிக்காவில் குற்ற வழக்குகளில் சிக்கி ஜாமீனில் விடுதலையான சட்டவிரோத குடியேறிகளை உடனடியாக சிறையில் அடைக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு. வடகொரிய அதிபர் கிம்மை மீண்டும் சந்திக்கும் திட்டம் உள்ளது. கிம் மதவெறியர் அல்ல, அவர் ஒரு புத்திசாலியான நபர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு. எவரெஸ்ட் சிகரம் மீது ஏறுவதற்கான கட்டணத்தை நேபாள அரசு 36% வரை உயர்த்தியுள்ளது. இந்த சீசனில் ஒரு நபருக்கு 9.51 லட்சம் ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்ட நிலையில் இப்போது ஒரு நபருக்கு 12.96 லட்சம் ரூபாயாக நிர்ணயம். அமெரிக்க குடியுரிமை பெறாத பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமை ரத்து செய்யும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவுக்கு அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் தடை.
தமிழகத்தில் வரும் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பஞ்சாபில் கபடி போட்டிக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவிகள் பாதுகாப்பாக உள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த கபடி பயிற்சியாளர் பஞ்சாபில் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை. தமிழக அரசு விளக்கம். வேங்கை வயல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வழக்கை சிபிஐயிடம் தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். இந்திய நிதி உதவியில் கட்டப்பட்ட யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்திற்கு 3வது முறையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பெயர் பலகையும் பொருத்தப்பட்டது. தமிழக அரசின் அலட்சியம் காரணமாக ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த 18 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்க போகிறது? பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. வேங்கை வயல் வழக்கில் காவல்துறை விசாரணை நடத்தி கீழமை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், மனுதாரர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். சவுதி அரேபியா மற்றும் பிற பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் எண்ணெய் விலைகளை குறைத்தால் ரஷ்யா உக்ரைன் போர் உடனே முடிவுக்கு வரும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. உலக அளவில் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிபிடி சேவை முடங்கியுள்ள காரணத்தால் லட்சக்கணக்கான பயனர்கள் அந்த சேவையை பயன்படுத்த முடியாமல் தவிப்பு. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண தங்கள் தொழில்நுட்ப குழு பணியாற்றி வருவதாக ஓபன் ஏஐ அறிவிப்பு. நடப்பு ஆஸ்திரேலிய ஓபன் ஆண்கள் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தின் போது காயம் காரணமாக நோவக் ஜோகோவிச் விலகியதால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ். நீங்கள் பெரியாரை திராவிட குறியீடாக பார்க்கிறீர்கள், நாங்கள் பிரபாகரனை தமிழ் தேசியத்தின் பெரும் குறியீடாக பார்க்கிறோம். தமிழ் வாழ்க என்றுதான் கூறுகிறோம். என்னை யாரும் அரசியல் அனாதை ஆக்க முடியாது. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் கௌரவத்தை குறைக்க நான் விரும்பவில்லை என்று மாற்றுக் கட்சியினர் திமுகவினர் இணைந்த விழாவில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தமிழக முதல்வர் ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சனம். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. வீராங்கனைகளையும் பயிற்சியாளரையும் பாதுகாப்பாக தமிழகம் அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும். டிடிவி தினகரன் வலியுறுத்தல். கேரளாவின் வயநாடு மணந்தவாடி அருகே மீன்முட்டி கிராமத்தில் காஃபி தோட்டத்தில் காஃபி பறிக்கும் பணியில் ஈடுபட்ட போது புலி தாக்கியதில் ராதா என்ற பெண் உயிரிழந்தார். புலியை சுட்டுக்கொள்ள வனத்துறை அனுமதி. பாலினம் மற்றும் திருநங்கைகள் தொடர்பான நிர்வாக உத்தரவுகளை ட்ரம்ப் திரும்பப் பெற வேண்டும். திருநங்கை தொடர்பாக தனது நிலை குறித்து கருத்து தெரிவிப்போருக்கு 42,500 ரூபாய், அறுவை சிகிச்சை செய்ய விரும்புவோருக்கு ஒவ்வொரு நபருக்கும் 8.65 லட்சம் வரை உதவி செய்வேன். நாட்டுப்புற பாடகி லூசி டாக்ஸ் அறிவிப்பு. அதானி குழுமத்துடனான மின் கொள்முதல் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இலங்கை அரசு. ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சக வட்டாரங்கள் தகவல். இந்தியாவின் ஒற்றுமைக்கு நேதாஜியின் வாழ்க்கையில் இருந்து உத்வேகம் பெற வேண்டும். நாட்டை பலவீனப்படுத்தி அதன் ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்படுத்த முயல்பவர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரதமர் மோடி வலியுறுத்தல். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் படித்து முடித்த மாணவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். அலுவலர்களுக்கு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் அறிவுறுத்தல். பஞ்சாபில் தமிழக கபடி விளையாட்டு வீராங்கனைகள் தாக்கப்பட்டு இருப்பது வேதனை அளிக்கிறது. அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு உடனே செய்ய வேண்டும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். கொளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதால் புண்ணியம் பெற்றுள்ளது. அமைச்சர் ஏவா வேலு பேச்சு. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு, திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்வு. இந்தோனேஷியா நாட்டின் முக்கிய தீவான ஜாவாவில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் அமேசான் நிறுவனத்தின் கிளை அலுவலகங்கள் மூடப்படுவதால் 1700 ஊழியர்கள் பணி நீக்கம்.
இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர் மிருத்யுஞ்சய் மொஹபத்ராவுக்கு அமெரிக்கா விருது அறிவித்துள்ளது. 2025க்கான சிறந்த சேவைக்கான விருதை அமெரிக்க வானியல் ஆய்வு சங்க அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வு ஆணையம் அறிவிப்பு. குடியரசு தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்துக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை தகவல். பஞ்சாபில் நடந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மத்திய குழு ஆய்வு நடத்தியது. புயலால் பாதிக்கப்பட்ட திருவெண்ணைநல்லூர், அரகண்டநல்லூர் சுற்றுவட்டாரங்களில் மத்திய குழு ஆய்வு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகளை நியமித்தார் விஜய். தாவேகாவின் அமைப்பை 120 மாவட்டங்களாக பிரித்து அதில் 19 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகளை நியமித்தார் விஜய். அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு தொடுத்த திமுக அரசே அமலாக்கத்துறை இந்த வழக்கில் விசாரிக்க கூடாது என்று கூறுவது வெட்கக்கேடானது. ஜனநாயகத்தின் மீது மரியாதை இருந்தால், மக்களின் மீது அக்கறை இருந்தால் அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக அமைச்சரவையிலிருந்து விலக வேண்டும் அல்லது நீக்கப்பட வேண்டும். பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி காட்டம். 17,930 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் சென்னை பெங்களூரு பசுமை வழி தேசிய விரைவு நெடுஞ்சாலை பணிகள் ஆகஸ்டில் முழுமையாக முடிவடைகிறது. இதனால் சென்னை பெங்களூரு பயண நேரம் 6 மணி நேரத்தில் இருந்து 3 மணி நேரமாக குறையும். இதன் ஒரு பகுதிக்கான கழுகு பார்வை படங்கள் வெளியீடு.